வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அலாங் தி பீரியட். மோஸ்ட்லி பீரியடிக் டேபிள் இருக்கா இல்லைங்களா, அதாவது மாடர்ன் பீரியடிக் லா இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம்னா 118 எலமெண்ட்ஸு, 7 பீரியட்ஸ் அண்ட் 18 குரூப்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ 7 குரூப்ஸ் 18 பீரியட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோமா இல்லைங்களா. ஸோ அதில் பீரியட் வழியாக போகும்பொழுது அவனுடைய பேலன்சிஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அவனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி மாறுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அலாங் தி பீரியட். பீரியட் எப்படி போகிறோன்னு சொன்னேன், லெஃப்ட் டு ரைட் போனோம் அப்படின்னா அதுக்கு பேர் பீரியட். அது டாப் டு பாட்டம் போனோம் அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகும், உங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதில் ஸ்டார்ட் ஆகும், NS1 ஸ்டார்ட் ஆகும். முடிக்கும்போது எதில் முடிப்பீங்க, NS2 NP6. என்னங்கிறது யார், அந்த பீரியட் நம்பர். ஃபஸ்ட் பீரியட்னா 1ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, ஷெல்லுன்னு கூட சொல்லலாம் நம்ம. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பீரியடில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 எலமெண்ட்ஸ் இருந்திருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் தென் ஹீலியம். செகண்ட் எலமெண்ட்ஸில் மொத்தம் 2s ஃபாலோட் பை 3 2p ஆர்பிட்டால்ஸ் இல்லையா. மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், 8 எலமெண்ட்ஸு. தேர்டு பீரியடில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், 8 எலமெண்ட்ஸ் தான் தேர்டு பீரியட்லையும். ஃபோர்த்து பீரியடில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், ஃபோர்த்து பீரியடில் யாரெலாம் இருக்காங்க பாருங்கள், 3D 4pலாம் வந்துடுது இல்லைங்களா. ஸோ 18 எலமெண்ட்ஸ் வரும். அண்ட் தென் ஃபிஃப்த்து பீரியட்லையும் எத்தனை எலமெண்ட்ஸ் வரும், 18. சிக்ஸ்த்து பீரியடில் எத்தனை எலமெண்ட்ஸ் வரும், 32. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செவன்த்து பீரியடில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், 32. புரியுதுங்களா இந்த கால்குலேஷன்ஸு. 2 8 8 18 32 32. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டு எப்போவுமே எதில் ஸ்டார்ட் ஆகும், NS1 தான் ஸ்டார்ட் ஆகும். முடிக்கும் பொழுது NS2 NP6 முடியும். புரியுதுங்களா. ஓகே, இதில் முக்கியமானது ஆந்தனைட்ஸ்னால் யார், ஆக்னைட்ஸ்னால் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸு. ஸோ இவங்களை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி மாடர்ன் பீரியட் டேபிளில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அவங்க டிரான்சிஷன் சீரீஸ்க்கு நடுவுலே தான் இருப்பாங்க, இன்னர்லேயே தான் இருப்பாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அன் இன்னர் transition series. Inner transition series. And then next, variation of electronic configuration in groups. In groups கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா, அதில் அப்படியே பார்த்துங்க. SPD F block elements இருக்கா இல்லைங்களா, அதில் பாருங்கள். குரூப் 1 and 2 என்னன்னு சொல்லுவாங்க, S block elements சொல்லுவாங்க. ஏன்னா SRPL தானே ஃபில் பண்ணுறோம், S block elements. அதில் NS1ங்கிறது alkali metals, NS2ங்கிறது alkaline earth metals. ஓகேங்களா. தே ஆர் ஹைலி ரியாக்டிவ்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா ஹைலி ரியாக்டிவ்னு. ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படின்னா அதை கொடுக்க தான் பார்ப்பான். ஸோ தே ஆர் ஹைலி ரியாக்டிவ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பி பிளாக் எலமெண்ட்ஸ். யாருன்னு தெரியுதா பி பிளாக் எலமெண்ட்ஸு. எலமெண்ட் குரூப் நம்பர் 13 to 18 வந்து என்னென்னு சொல்லுவாங்க, பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 3 to 12 வரை இருக்கிறது என்னென்னு சொல்லுவாங்க, டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். பி பிளாக் எலமெண்ட்ஸோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP126. வேறஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸோடைய ஜெனரல் கான்ஃபிகரேஷனு NS1 to 2 N-1 D 1 to 10. என்ன இந்த லாஸ்ட் லைட் என்டர்ஸ் டி ஆர்பிட்டால்ஸ். ஓகேங்களா. மோஸ்ட்லி டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், மெட்டல் ஷார்ட் தான் இருப்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபாலோட் பை லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஓகேங்களா. இது பாருங்கள், எஃப் ஆர்பிட்டால் லாஸ்ட் லெட்டர் என்டர்ஸ் இன்டு எஃப் ஆர்பிட்டால்ஸ். ஸோ தேர் கால்ட் அஸ் அன் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. அவனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் புரியுதுங்களா, அவனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். And then predict the position of element in the periodic table satisfying the electronic configurations. இது பார்த்தா ஞாபகம் இருக்குங்களா. சரி, ஓகே.
So next, periodic trends in properties. As we already discussed, okay, earlier, the electronic configuration of elements shows a periodic variation with increase in atomic numbers. இப்போ atomic number increase ஆக left to right போகும் பொழுது ஓகேங்களா there will be a variations ஓகேங்களா எலக்ட்ரானிக் கன்ஃபியூஷன்லையும் வேரியேஷன் ஆக போகுது அவனுடைய அட்டாமிக் சைஸ்லேயும் வேரியேஷன் ஆக போகுது அதாவது இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் ஹீலியம் விட்டுருங்க லித்தியம் பெர்லியம் போரான் கார்பன் நைட்ரஜன் இப்படி போகும்பொழுது அட்டாமிக் நம்பர் அப்படியே ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா இல்லைங்களா அவனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன ஆகிட்டே இருக்குது மாறிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் மாறும் பொழுது அவனுடைய இதில் சிமிலர்லி a periodic trend is observed in physical and chemical behavior of elements. ஸோ அட்டாமிக் நம்பர்ஸ் மாறும் பொழுது அவனுடைய ஃபிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல் பிஹேவியர் என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா இதை பற்றி தான் இங்கே நம்ம படிக்க போகிறோம் சரி அவனுடைய வேரியேஷன்ஸ் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாருங்கள் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் அயனைசேஷன் என்தால்பி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி மொத்தம் 5 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் அயனைசேஷன் என்தால்பி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ் ஓகேங்களா அட்டாமிக் radius is defined as the distance between center of its nucleus and outermost shell containing the valency electrons ஒன்றுமே கிடையாதுப்பா இங்கே பாருங்கள் இது ஞாபகம் வச்சுங்க it is an atom the center of the nucleus இருக்குமா சென்டரில் எப்போவுமே நியூக்ளியஸ் இருக்குமா அந்த நியூக்ளியஸுக்கும் outermost shell இருக்கிற ஒரு எலக்ட்ரானுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அட்டாமிக் ரேடியஸ் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அட்டாமிக் ரேடியஸ் சரி நெக்ஸ்ட் பாருங்கள் it is not possible to measure the radius of an isolated ஒரு தனித்த நிலையில் இருக்கிற ஒரு ஆட்டத்தோடைய ஐசோலேட்டட் என்ன அர்த்தம் தனித்த நிலையில் இருக்கிற ஒரு ஆட்டத்தோடைய ரேடியஸில் நம்ம என்ன பண்ண முடியாது அளக்கவே முடியாது ஏன்னா அதுவே ரொம்ப ஸ்மால் எக்ஸப்ட் ஃபார் நோபல் கேஸஸ் யூஸ்வலி அட்டாமிக் ரேடியஸ் இஸ் ரெஃபர் டு அஸ் கோவலண்ட் ரேடியஸ் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் கன்சர்ன்ட் அதாவது பாண்டிங் பிட்வீன் த கன்சர்ன்ட் ஆட்டம்ஸ் ஸோ மேக்ஸிமம் அட்டாமிக் ரேடியஸ் என்னவா கன்சிடர் பண்ணுவாங்கன்னா கோவலண்ட் ரேடியஸாகவோ அல்லது மெட்டாலிக் ரேடியஸாகவோ கன்சிடர் பண்ணுவாங்க கோவலண்ட் ரேடியஸ் என்ன அர்த்தம் இங்கே பாருங்கள் Cl2 குளோரின் மாலிகுல் இல்லையா ஒரு குளோரினுக்கும் இன்னொரு குளோரினுக்கு நடுவில் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கும் இந்த பாண்ட் உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவலண்ட் பாண்ட் தான் இருக்கும் அந்த இடத்துல ஓகேங்களா கோவலண்ட் பாண்ட் இருக்கா இல்லைங்களா சரி இப்போ இது வந்து ஃபுல்லாக இருக்குது அப்போ இதில் பாதி என்னென்னு சொல்லுவான் ரேடியஸ்ன்னு சொல்லாமா கோவலண்ட் பாண்டில் உருவானால இந்த ரேடியஸ் பேர் என்ன சொல்லுவோம் கோவலண்ட் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம் ஈவன் ஏதோ ஒரு மெட்டல்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அப்போ ஒரு மெட்டலுக்கு இன்னொரு மெட்டலுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கா இல்லைங்களா அதை பாதி எடுத்துக்கிட்டோம்னா அதை என்னென்னு சொல்லுவோம் மெட்டாலிக் ரேடியஸ் இந்த மாதிரி தான் அட்டாமிக் ரேடியஸில் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம் புரியுதுங்களா ஏன் ஆட்டம்ஸ் இருக்கா இல்லைங்களா ஐசோலேட்டடாக இருக்கிற ஒரு ஆட்டத்தோடைய ரேடியஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் ஸோ எப்போவுமே என்னவா கண்டுபிடிக்க போகலாம் நம்ம கோவலண்ட் ரேடியஸாகவோ அல்லது மெட்டாலிக் ரேடியஸாக தான் இருக்க போகுது புரியுதுங்களா இது ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கோவலண்ட் ரேடியஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இட் இஸ் ஒன் ஆஃப் தி இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் ஓகேங்களா இட் இஸ் ஒன் ஆஃப் தி இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லிங்க்டு டுகெதர் பை எ சிங்கிள் கோவலண்ட் பாண்ட் ஓகேங்களா அதாவது ரெண்டு ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் இருக்குது இது ஒன்று இருக்குது டிஸ்டன்ஸ் ஒன் ஆஃப் தி இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் ஓகேங்களா இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஒன் ஆஃப் ஓகேங்களா இது டயாமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக இருந்தால் அது பேர் என்னென்னு சொல்லுவீங்க டயாமீட்டர் பாதியாக இருந்தால் தான் என்னென்னு சொல்லுவோம் ரேடியஸ் இப்போ இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த பாதி கோட்டை இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது டயாமீட்டர் மாதிரி இருக்குமா நம்மளுக்கு ஸோ அப்படி இல்லைனாலும் இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் அப்போ இன்டர் நியூக்ளியார் பிட்வீன் த டூ நியூக்ளியஸ் இருக்கா இல்லைங்களா அதான் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் லிங்க்டு டுகெதர் பை எ சிங்கிள் கோவலண்ட் பாண்ட் ஓகே
internuclear distance can be determined using X-ray diffraction studies. இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ரே டைஃபாக்ஷன் ஸ்டடி சொல்லியே நம்ம என்ன பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாஸில் கொடுத்துருக்காங்களா, அதை பாருங்கள் பார்க்கலாம். The experimental internuclear distance in chlorine molecule is 1.98. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு 1.98. அப்போ அவனுடைய கோலன் ரேடியஸை கால்குலேட் பண்ணிடலாமா? இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை சிம்பிளாக என்ன பண்ணலான்னா டி யாருக்கு யாருக்கு இருந்துச்சு, சிஎலுக்கும் சிஎலுக்கும் இருந்துச்சு, இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் குளோரின் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் குளோரின். ஏன்னா இதுவும் குளோரின் தான், ஓகேங்களா, இதுவும் குளோரின் தான். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் ரேடியஸ்ன்னு சொல்லுவாமா, ரேடியஸ் ஆஃப் குளோரின் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் குளோரின். அப்போ என்னென்னு எழுதிக்கலாம் நம்ம, 2 radius of chlorine எழுதிடலாமா? ஸோ radius of chlorine is equal to distance divided by 2 அப்படின்னு போட்டலாமா? நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்கள், இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் 1.98. அது சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 0.99 கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், the formation of covalent bond involves the overlapping of atomic orbitals and it reduces expected internuclear distance. The formation of covalent bond involves overlapping of atomic orbitals. Atomic orbitals ஒன்னோடு ஒன்று மேற்பொருந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி மேற்பொருந்திருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸோடைய ஷேப்பு மாறும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒன்றோட ஒன்று மேற்பொருந்தும். சரி, இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் சிம்பிளாக. இப்போ ஒன்றோட ஒன்று இப்படி மேற்பொருந்துதல், லைட்டாக இப்படி மேற்பொருந்தும் போது அவனோட சைஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ரெடியூசஸ் எக்ஸ்பெக்டட் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், therefore covalent radius is actually shorter than atomic radius. அப்போ ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தனால அவனோட ரேடியஸ் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, கம்மியாக போயிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய அட்டாமிக் ரேடியஸ் இருக்கா இல்லையா, அட்டாமிக் ரேடியஸை விட கோவலன்ட் ரேடியஸ் டிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும், கம்மியாக போயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் ஹெட்ரோநியூக்ளியர் நம்ம பார்த்தது ஹோமோ, ஏன்னா ரெண்டுமே சேம் தான் எடுத்துக்கிட்டோம், அப்போ அது ஹோமோ, இது ஹெட்டிரோ. இன் கேஸ் ஆஃப் ஹெட்டிரோநியூக்ளியர் diatomic molecules, the covalent radius of individual atom can also be calculated using internuclear distance DAB. Consider it is an atom and it's another atom. ஓகேங்களா? இந்த ஆட்டத்தை ஹச்ன்னு வச்சுங்க, ஹைட்ரஜன் வச்சுங்க, இந்த ஆட்டத்தை சிஎல்னு வச்சுங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லைங்களா? அப்போ ஹெட்டிரோ நியூக்ளியர்னு சொல்லணும். இது ஒரு நியூக்ளியஸ், இது யாருது, ஹைட்ரஜன்து, இது குளோரின்து. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான நியூக்ளியஸ் தானே இருக்குது, இப்போ ஹெட்டிரோ நியூக்ளியர்னு சொல்லிடணும். ஓகேங்களா? இப்போ இவங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கா இல்லைங்களா, இதுதான் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹெட்டிரோ நியூக்ளியர் டயட்டமிக் மாலிகல்ஸோடைய இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிம்பிளாக நம்ம ஹச்சிசிஎல் எடுத்துக்கிறோம், புக்கில் என்ன எடுத்துருக்காங்க, ஏபி. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி, internuclear distance, which is equal to radius of A radius of B minus 0.09 into zeta A minus zeta B அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த எக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களா இல்லைங்களா, அதை யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா ஒன்றும் கிடையாது, ஷேர்டு பெராஃப் எலக்ட்ரான்ஸை தான் பக்கம் பிடிச்சி இழுக்கிற கெப்பாசிட்டி பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சரி பாருங்கள், 2 different atoms, that is A and B. ஓகேங்களா? இது யார் சொன்னது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஷூமேக்கர் அண்ட் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரேடியஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா சம் பண்ணணும், நம்மளுக்கு கிடைக்கிறது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிடிச்சிருப்போம். அவனுடைய இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங்னால குறைஞ்சி போயிடுன்னு சொல்கிறாங்களா இல்லையா, குறையிறது எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத ஃபார்முலா வச்சு சொல்லியிருக்காங்களா, எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 0.09 இன்ட்டு XA மைனஸ் XB. ஒன்றோட ஒன்று மேற்பொருந்தும் பொழுது இவ்வளோ அளவு குறையுது, 0.09 இன்ட்டு XA மைனஸ் XB அளவு குறையுது. புரியுதுங்களா? ஸோ இந்த XA மைனஸ் XBங்கிறது என்னென்னு சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதில் XA is much greater than XB and radius in diameters, sorry Armstrong அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் எப்போவுமே
எக்ஸ் ஏவோடைய வேல்யூ எக்ஸ் பியை விட எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோடைய வேல்யூ 2 மைனஸ் பியோட வேல்யூ ஒரு வேளை அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் 3 வந்துடும். அப்போ -1 வந்துடுமா? முன்னாடி இருக்க மைனஸை 0.09 இருந்துச்சு, -0.09 இப்போ என்ன மாற்றினா ப்ளஸ் சைனாக மாறிடும். அப்போ உங்களுடைய ரேடியஸ் என்ன ஆகுனா +0.09 நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா கோலண்ட் ரேடியஸுங்கும்போது ஓவர்லேப் ஆகுது அந்த இடத்துல. அப்போ ஓவர்லேப் ஆகும் பொழுது உங்களுடைய டிஸ்டன்ஸ் என்ன ஆகுன்னு சொன்னோம், ஷார்ட்டர் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ ஷார்ட்டர் ஆகுதுன்னா காரணம் என்ன? ஷார்ட்டர் ஆகுதுன்னா காரணம் என்ன? அவங்களுடைய அளவு குறையுதுன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் தானே பண்ணி ஆகணும். ஸோ அப்போ எப்போவுமே எக்ஸே தான் அதிகமாக இருக்கணும், எக்ஸ்பி எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அண்ட் தென் இது அளக்கிற அளவீடு எல்லாமே எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? Let us calculate the covalent radius of hydrogen using experimental DHCl. Distance of HCl is 1.928 Armstrong and the covalent radius of chlorine is 0.99 Armstrong. In Pauling scale, the electronegativity of chlorine and hydrogen are 3 and 2.1. இங்கே பாருங்கள், எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது யார் இதில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள், இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, குளோரினுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரானிட்டி ஆஃப் குளோரினை கொடுத்துட்டாங்க, ஹைட்ரஜனும் கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் HCl which is equal to radius of H plus radius of Cl minus 0.09 into radius of chlorine minus radius of hydrogen. சரி, எலக்ட்ரானேட்டிவிட்டி. இதில் பாருங்கள், நம்ம எப்போவுமே யாரோட வேல்யூ அதிகமாக இருக்கோ அவனை தான் ஏன்னு வச்சுக்கணும். ரேடியஸ் சரி எலக்ட்ரானேட்டிவிட்டி ஆஃப் குளோரின் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3 இருக்கா, ஹைட்ரஜன் 2.1. அப்போ யாரை எக்ஸ்ன்னு ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணணும், குளோரினை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, இப்போ வேல்யூஸ் ஒவ்வொன்று சப்ஸ்டிட் பண்ணலாமா? 1.28 ஓகேங்களா, 1.28 அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தெரியல, ரேடியஸ் ஆஃப் குளோரின் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 0.99 அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ரேடியஸ் ஆஃப் குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, இப்போ இதை வேலை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கிடச்சிருமா? ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ கிடைக்குது, 0.371. புரியுதுங்களா? இப்போ எல்லா வேல்யூஸும் கொடுத்துக்கிட்டு யாராவது ஒருத்தருடைய ரேடியஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா உங்களால் கால்குலேட் பண்ண முடியுமா? ஸோ இதில் ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 0.37 கிடச்சிருக்கா இல்லைங்களா? ஓகே, ஒரு வேளை ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் குளோரின் கேட்டாலும் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியுமா? இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா. ஓகே, ஒரு வேளை ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜனும் கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் குளோரினும் கொடுத்துட்டாங்க, அதை வச்சுட்டு இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேட்டாஸை கொடுத்துட்டு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மெட்டாலிக் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸ் ஓகேங்களா, இட் இஸ் டிஃபைன்ட் as 1/2 of the distance between two adjacent metal atoms in the closed packed metallic crystals. க்ளோஸ்டு பேக் மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா, இப்போ கன்சிடர் இட் இஸ் மெட்டல், ஏதாவது ஒரு மெட்டல் இருக்க மாதிரி ஞாபகம் வச்சிங்களேன். ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ்னால் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சிங்களேன். அதில் ஒரு ஆட்டம் போய் மெட்டல் ஆட்டம் போய் உட்காந்துருக்கும், ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, கரெக்டாக ஆர்டராக அப்படி பேக் ஆன மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா க்ளோஸ்லி பேக்டு மெட்டாலிக் கிறிஸ்டல் லேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதில் கரெக்டாக நம்மளுடைய மெட்டல் ஐட்டம்ஸ் உட்காந்துருக்கும். ஓகேங்களா, இப்போ இது ஒரு மெட்டல், இது ஒரு மெட்டல் அப்படின்னா இதில் இருக்கிற நியூக்ளியஸ்க்கு இதில் இருக்கிற நியூக்ளியஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கா இல்லைங்களா, இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெட்டாலிக் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இவ்வளோன்னு இருக்கிறதா இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, சரி, கன்சிடர் இட் இஸ் அ மெட்டல் ஆட்டம், இட் இஸ் ஆல்சோ இன் மெட்டல் ஆட்டம். இங்கேருந்து இல்லைங்களா, இதுதான் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ இதில் இருக்க பாதி என்னன்னு சொல்லலாம், மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லிடலாமா? ஓகே, சரி. ஃபார் எக்ஸாம்பிள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அட்ஜசன்ட் காப்பர் ஆட்டம்ஸ் இன் எ சாலிட் காப்பர் இஸ் 2.56. எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அட்ஜசன்ட் காப்பர் ஆட்டம்ஸ் 2.56. அப்போ அவனோட மெட்டாலிக் ரேடியஸ் என்னவாக இருக்கும், பாதி தானே. அப்போ டிவைட் பை 2 போட்டால் எவ்வளோ வரும் நம்மளுக்கு,
1.28. புரியுதுங்களா இது அப்படின்ட்டு? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஓகே. So the metallic radius can be calculated using the unit cell length of metallic crystals. You will study the detailed calculation procedure in 12th standard solid state unit. So இந்த metallic crystals கிறிஸ்டல் லேட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோமா இல்லைங்களா, இதை பற்றின டீட்டெயில்டு ஸ்டடீஸு எங்கே படிக்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? சரி. பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ். பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸு பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பீரியடில் குரூப்பில் போகும்பொழுது எப்படி வேரி ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வேரியேஷன்ஸ் in atomic periods. Variation of atomic radius in periods. Atomic radius tends to decrease in a period. Okay, period என்ன அர்த்தம்? As we move from left to right along a period, the valence electrons are added to the same shell. The simultaneous addition of protons to the nucleus increases the effective nuclear charge, that is nuclear charge, as well as electrostatic attraction force between valence electron and nucleus. Therefore atomic radius decreases along the periods. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது, ஓகேங்களா, லெஃப்ட் டு ரைட் பாருங்கள், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், லெஃப்ட் ரைட்டு போகும்பொழுது உங்களுடைய அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா குறையுதுன்னு சொல்லியிருக்கான். டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கா இல்லையா? அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ பாருங்கள், லித்தியத்தோடைய இந்த இதை ஞாபகம் வச்சிங்க, லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 3 இல்லையா? கான்ஃபிகரேஷன் 1s2 2s1. ஃபார் பெர்லியம் 1s2 2s2. போரான் 1s2 2s2 2p1. ஓகே, புரியுங்களா எப்படின்ட்டு? சரி, ஓகே. இப்போது 1sன்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் ஷெல்லு, அது நம்மளுக்கு தேவையில்லை. செகண்ட் ஷெல் 2sன்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே 2s 2p எல்லாமே செகண்ட் ஷெல்லு. இப்போ பாருங்கள், லித்தியம் ஒரு ஷெல் இருக்கும், ஃபஸ்ட் ஷெல்லு. செகண்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அவனோட சைஸ் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணும் பொழுது இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்கா இல்லைங்களா, அவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அட்ராக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ். புரியுதுங்களா எப்படின்ட்டு? ஓகே. ஸோ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லணுமா இல்லைங்களா? யார் யாருக்கு இருக்கும்? நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸும் இருக்கும். சரி, இங்கே பாருங்கள், ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நியூக்ளியஸ்னால் ப்ளஸ் இருக்கும். இது பேர் தான் நியூக்ளியர் சார்ஜ். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் 1 அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிங்க. சரி, இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேஷியல் விட்டுருங்க. 2s2 இருக்கா? அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? அப்போ இங்கே 2 பாசிட்டிவ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கும். அப்போ பாருங்கள், 2 பாசிட்டிவ் இருக்கும், 2 நெகட்டிவ் இருக்கும். அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்குமா? இப்போ இங்கே நியூக்ளியர் சார்ஜ் எவ்வளோ? 2. ஓகே. ஸோ இங்கே 1 தான் இருந்துச்சு நியூக்ளியர் சார்ஜ், இங்கே 2 இருக்குது. இப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், ஓகேங்களா, வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ் என்ன ஆகிட்டே இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா இழுக்கிறது, ஓகேங்களா, இழுக்கிறது என்ன ஆகும்? இன்னும் நல்லா ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துருவாங்களா? ஃபுல்லாக பிடிச்சி இழுக்க முடியுமா? அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இழுக்க 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 உள்ளே இழுக்க இழுக்க நியூக்ளியஸு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால் உள்ளே இழுக்க இழுக்க அவனோட சைஸ் என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகிடும். இதே போல் கன்சிடர் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம். ஃபார் போரான் இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு வச்சிங்களேன், 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிங்க. இப்போ 3 ப்ரோட்டான்ஸ் உள்ளே இருக்குமா? இப்போ 3 பேர் சேர்ந்து உள்ளே இருக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சிங்க. அப்போ இன்னும் சைஸ் என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகிடும். புரியுங்களா? இன்னும் சைஸ் என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகிடும்.
அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், அவனோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவன் சைஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the electrons are added to the same shell, 2s 2s2 2s2 2p1 இந்த மாதிரி 2s2 2p6 போகிற வரையும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெல் ஏதாவது ஆட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்போ அவனுடைய அட்டாமிக் ரேடியஸில் சைஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். காரணம் என்ன, the electrons are added to same cell. புரியுதுங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் in addition to the electrostatic attraction force between nucleus and electrons, there exist a repulsive forces among the electrons. ஓகேங்களா? the repulsive forces between inertial electrons and valence electrons leads to decrease in electrostatic attraction force acting on the valence electron by the nucleus. Thus the inertial electrons act as a shield between nucleus and valence electrons. This effect is called as a shielding effect. இது புரியுதுங்களா என்ன சொல்லியிருக்கேன்ட்டு? சரி பாருங்கள். Consider it is a nucleus. இது ஃபர்ஸ்ட் செல்லு, இது செகண்ட் செல்லு, இது தேர்ட் செல். அவுட்டர் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இன்னர் ஷெல்ஸில் இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, இங்கேயும் எலக்ட்ரான்ஸ், இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, நியூக்ளியஸ்னால் பாசிட்டிவ் சார்ஜ், ஓகேவா, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் சார்ஜ். ஓகேங்களா, நியூக்ளியர் சார்ஜ். சரி, இப்போது இங்கே இருக்கிற பாசிட்டிவ் இருக்கா இல்லைங்களா, இங்கே இருக்கிற பாசிட்டிவுக்கும் இங்கே இருக்கிற நெகட்டிவுக்கும் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னோமா இல்லைங்களா. அப்போ அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸை யார் வந்து மறைக்கிறான்னு பாருங்கள். திரை மாதிரி இருக்கிறது யார், இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா. இப்போ ஒரு மொத்தத்தில் ஒரு பில்டிங்கில் 4 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இது வந்து ஸ்டாஃப் ரூம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிங்க. இது ஸ்டாஃப் ரூம், இது பக்கத்தில் இருக்கிற நம்பர் 1 கிளாஸ், ஏ கிளாஸ்னு வச்சிங்க. இது பி கிளாஸ், இது சி கிளாஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிங்க. இப்போ இந்த ஏ கிளாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சத்தம் போட்டிங்க அப்படின்னா, ஓகேங்களா, நீங்கள் ஏதாவது பண்ணாலும் சரி, சேவத்தில் ஏதாவது அடித்தாலும் சரி, இங்கே அப்படி சவுண்டு கேட்குமா. அதுவே இவங்க பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும், இவங்க பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். காரணம் என்ன, மறைக்கிறது யார், இந்த சி கிளாஸு ஸ்டாஃப் ரூமையும் மறைக்கிறது யார், பி கிளாஸு ஏ கிளாஸோடைய செவரு தான். ஸோ ஏ அண்ட் பி ஆர் ஷீல்டிங். ஓகேங்களா, தே ஷீல்டு த சி கிளாஸ் ரூம் ஃப்ரம் ஸ்டாஃப் ரூம். ஸ்டாஃப் ரூமையும் நம்ம சி கிளாஸையும் ஓகேங்களா மறைக்கிறது யார், ஏ அண்ட் தென் பி கிளாஸ். புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இங்கே பாருங்கள், இது நியூக்ளியஸாக, இது ஃபஸ்ட்டு ஷெல்லு, செகண்ட் ஷெல்லு, தேர்ட் செல். தேர்டு செல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸை ஓகேங்களா யார் மறைக்கிறாங்க, நியூக்ளியஸ்கிட்ட இருந்து ஃபஸ்ட் செல்லும் செகண்ட் செல்காரனும் மறைக்கிறான். இன்னொன்று பாருங்கள், இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சேம் சார்ஜ் எப்போவுமே என்ன பண்ணிக்கணும், ரிப்பல் பண்ணும் இல்லையா. சேம் சார்ஜ் ஆல்வேஸ் கெட்ஸ் ரிப்பல்டு. அப்போ ரிப்பல் பண்ணுது அப்படின்னா, ஓகே, ரிப்பல் பண்ணுது அப்படின்னா அவனுடைய டிஸ்டன்ஸ், ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும். இப்போ ரிப்பல் பண்ணுச்சு அப்படின்னா இவன் இங்கே இருக்கவன் ரிப்பல் பண்ணிவிடனா தள்ளி விட்டான்னா, அப்போ என்ன ஆகுனா தள்ளிட்டு போயிடும். ஓகேங்களா, இந்த ஃபோர்ஸை தாண்டி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்க அட்ராக்ஷன் ஃபோர்ஸை தாண்டி இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் உள்ள இன்னர் ஷெல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கும் அவுட்டர் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கும் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், பிடிச்சி தள்ளி விட்டுரும். இப்போ உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு வராங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸு வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க, அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் இருந்துட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ பிடிச்சி தள்ளி விட்றோமா இல்லையா, நம்ம லைட்டாக பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி வெளியே தள்ளிடுறோம். ஓகேங்களா, அப்போ அதையும் நம்மளோடைய ஃபோர்ஸையும் மீறி அவன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா.
எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகேங்களா? அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த மாதிரி ஷீல்டிங் இருக்குது, அது இல்லாமல் இந்த எலக்ட்ரான்ஸு வந்து இன்னொரு எலக்ட்ரான்ஸோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்க? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய சைஸ் என்ன ஆகிடும்? ஓகேங்களா? கொஞ்சம் தான் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு தான் என்ன சொல்லுவாங்க? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். புரியுதுங்களா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இந்த எஃபெக்டிவ் எதை மறைக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட் நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த வேலன்ஸ் எலக்ட்ரான் in its outermost shell is called as an effective nuclear charge. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கழிச்சது போக மிச்சம் இருக்கிற நெட் நியூக்ளியர் சார்ஜ் தான் என்னென்னு சொல்லுவாங்க? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ரெஃபர்ட் as இசட்னா நியூக்ளியர் சார்ஜ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் which is equal to Z minus S. எஸ்ங்கிறது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட், இசட்டுங்கிறது நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ இசட்டுன்னு எங்கே வந்தாலும் சரி அவங்களுடைய அட்டாமிக் நம்பரையும் நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இசட்னு என்ன கொடுத்துருக்கானுங்க? அட்டாமிக் நம்பரு, எஸ்ங்கிறது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டு which can be calculated using Slater rule அப்படி கொடுத்துட்டாங்களா? சரி எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். ஸ்டெப் 1, write the electronic configurations of atom and rearrange it grouping ns and then np together and others separately in the following form. இப்போ யாரெல்லாம் கம்பைன் பண்ணிக்கணும்னு பாருங்கள். 1 அப்படின்னா கேஷன், 2s 2pனா அதுக்கு அடுத்த செகண்ட் செல்லு, 3s 3pங்கிறது தேர்ட் செல்லு, 3s 3p தனியாகவும் 3d தனியாக வச்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4s ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் யார் ஃபில் ஆவாங்க? 3d ஃபில் ஆவாங்க. அப்போது 3d தனியாக வச்சுக்கணும், 4s 4p தனியாக வச்சுக்கணும், 4d 4f தனியாக வச்சுக்கணும். புரியுதுங்களா இது எப்படின்ட்டு? எதுக்காக இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக வச்சுக்கணும்னு தெரியுதா? 3d எதுக்காக தனியாக வச்சுக்கிறோம், 4f 4d ஏன் தனியாக வச்சுக்கணும்னு தெரியுதா? ஓகே, நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, எதுக்கு யாரை தனியாக வைக்கணும் உங்களுக்கு தெரில அப்படின்னா இதில் எழுதி பாருங்கள். இதில் எழுதும் பொழுது கரெக்டாக ஆர்டராக வந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எழுதி பாருங்கள். போடுமா? ஓகே, 1s பிரச்சனை இல்லை, ஒரு இதை போட்டுக்கலாம். 2s 2p அதுக்கடுத்து அதுவும் பிரச்சனை கிடையாது. 3s ஃபில் பண்ணதுக்கப்புறம் 3p ஃபில் ஆக போகுது, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு 3 வந்துச்சுன்னா ஒட்டுக்காவே போட்டுருக்கலாம். ஆனால் யார் வந்துட்டாங்க? 4s. ஸோ 4s ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் 3d. அப்போ 3dயை தனியாக தான் போட்டிருக்கணும், 4s 4pயை கம்பைனாக போட்டுடணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து யார் வரா? 4sக்கு அடுத்து ஓகே 4d இல்லையா? 4s 4p. புரியுதுங்களா? 3dக்கு அடுத்து யார் வருவாங்க? 4p வந்துடுவாங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 5s எழுதியிருப்போம், அவங்க வந்ததுக்கப்புறம் தான் 4d வரும். அப்போ தனியாக தான் எழுதி ஆகணும். புரியுதுங்களா? இந்த சைட்ஸ் இப்போ நான் போட்டு காமிச்சினா இல்லைங்களா, அந்த இன்க்ரீஸிங் ஆர்டர் அதை போட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக யார் தனியாக எழுதணுங்கிறது தெரிஞ்சிடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐடென்டிஃபை த குரூப் இன் விச் எலக்ட்ரான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ரெசன்ட். ஓகேங்களா? ஐடென்டிஃபை த குரூப், எந்த இதில் இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. And the next, the electron present right to this group does not contribute to the shielding effect. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீல்டிங் அதாவது இப்போ நான் யாரை கால்குலேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா 1sல் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு நான் கால்குலேட் பண்ண சொல்கிறேன்னு வச்சிங்களேன். 1sக்கு இருக்கிற எலக்ட்ரானுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எவ்வளோன்னு உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறேன்னு வச்சிங்களேன். சரி, இங்கே இவங்களை மறைக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? நியூக்ளியஸ் இருக்குன்னு மறைக்கிறதுக்கு காரணம் யாருமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் வெளியில் தான் இருக்குது. ஸோ ரைட் சைடு இருக்குது, ப்ரெசன்ட் ரைட்டு. அப்போ டு நாட் கான்ட்ரிபியூட் ஷீல்டிங் எஃபெக்ட்ஸ். புரியுது? அந்த லைன்ஸ்க்கான அர்த்தம் தெரியுதா?
இந்த 2 லைன்ஸ்க்கான அர்த்தம் புரியுதா என்னன்ட்டு? அதாவது நம்மளுடைய ஷீல்டிங், ஓகேங்களா, ஷீல்டிங்கு இருக்கணும் அப்படின்னா ஒன்ஸு நீங்கள் இதை தாண்டி வெளியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை மறைக்கிறதுக்கு 2 பேர் இருக்கான்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் தான் முன்னாடி இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்க யாராவது மறைப்பாங்க, ரைட் சைடு இருக்க யாராவது மறைப்பாங்கன்னா மறைக்க மாட்டாங்க. சரி, ஈச் ஆஃப் த குரூப் வித்தின் த ஐடென்டிஃபைட் குரூப் denoted as n is to an extent of 0.35 unit of nuclear charge. However, it is 0.30 unit for 1s electrons. 1s electron எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 0.30 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வேறு எல்லாத்துக்கும் என்ன எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 0.35 இருக்கணுன்றது சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம 1s1 1s2க்கு மட்டும் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 0.30 போட்டால் போதும். அதை தாண்டி மற்ற ஏதாவதுக்கு 2s 2pலாம் வந்துருச்சு அப்படின்னா அவனோட வேல்யூஸ் என்ன பண்ணும்? 1sக்கு 0.35 போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்டெப் 3, shielding of inner electrons. If the electrons of interest belong to either sn or p orbitals, each electron within n-1 group shields to an extent of 0.85 unit of nuclear charge. இப்போ இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான்ஸ் நான் கால்குலேட் பண்ண சொல்லிட்டு வச்சிங்களேன். இது ஞாபகம் வச்சுங்க. உனக்கு உள்ளே இருக்கிறது இது வந்து nth ஷெல்லு, இது n-1th ஷெல், n-2 ஷெல். n-1 ஷெல் எவ்வளோ மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? 0.85. அதுக்கு உள்ளே இருக்க இன்னர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 0.35. அதான் பார்த்தோம், 0.35. ஒருவேளை இது 1s மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா 0.30 கொடுக்கலாம். புரியுதுங்களா? சரி, இங்கே பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோன்னா இல்லைங்களா, n-2 ஆர் ஈவன் லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். summation of shielding effect of all electrons gives shielding constant S. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷீல்டிங்கு காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க, பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்டெப்லாம் என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள். Let us explain the calculation of effective nuclear charge on 4s electron and 3d electrons in scandium, that is 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d1. இது ஸ்கேண்டியத்தில் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 21. அவனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். 1s2, 2s2, 2p, 3s 3p, 3d and then 4s. இப்போ நம்ம யார் கால்குலேட் பண்ண போகிறோம்னா 4s கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ 4s அவுட்டர் ஷெல்லில் வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எப்படி வச்சுக்கணும்னா 1 2 3 4, ஓகேங்களா. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் தான் nth ஷெல் வச்சுக்கணும். n-1th, n-2, n-3 முடிஞ்சு போச்சா? புரியுதுங்களா அப்படின்ட்டு? சரி, எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1s 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போ 2. இதில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2s 2p சேர்ந்து தானே 2s2 2p6 மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ். அடுத்து 3s2 3p6 மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸா. அப்புறம் 3d1ல் ஒன்று இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். புரியுதுங்களா அப்படின்ட்டு? ஓகே, சரி. இப்போ பாருங்கள், அவுட்டர் மோஷனில் இருக்க கால்குலேட் பண்ணணுன்னா யாரெல்லாம் மறைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு n-1 மறைக்கிறான், n-2 மறைக்கிறான், n-3யும் மறைக்கிறான். இப்போ என்ன கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த ஷெல்லில் இருக்காங்களா இல்லைங்களா, இவங்க கூடயே யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். நம்ம அந்த ஷெல் கூடயே யாராவது இருக்காங்களா? இங்கே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா இதில் இருக்காங்க. இவங்க கூட யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க மறைச்சாங்கன்னா அவங்களோட வேல்யூ என்னென்னு போட்டுக்கணும். நம்ம
0.35 அப்படின்னு போடணும். 0.35 அப்படின்னு போடணும். புரியுதுங்களா? பாருங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு n-1 எத்தனை இருந்துச்சு? 9 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சா? 0.85 அப்படின்னு போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி ஒன்றுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ எவ்வளோ வரும் நம்மளுக்கு? அப்போ பாருங்கள் பார்க்கலாம் வேல்யூஸ் என்ன வரும்ன்ட்டு. 0.35. ஓகே, இது புரியுதுங்களா அப்போ எப்படின்ட்டு? 2 3 4 இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குப்பா. 4s2 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? ஒன்று லாஸ்ட் எலக்ட்ரானு, இன்னொன்று உங்கள் கூடயே இருக்கிற இன்னொரு எலக்ட்ரான். 4s2 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது எப்படி கன்சிடர் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது போர்டு, உங்களுடைய பிளாக் போர்டு. ஃபஸ்ட்டு பெஞ்சுக்காரன், செகண்ட் பெஞ்சுக்காரன், தேர்டு பெஞ்சுக்காரன், ஃபோர்த்து பெஞ்சுக்காரன் ஞாபகம் வச்சிங்க. ஃபோர்த்து பெஞ்சில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னா? 2 பேர் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சிங்க. சாரி, ஒரு 9 பேர் இருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சிங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 பேர், 6 பேர் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சிங்க. புரியுங்களா? இதில் எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. இப்போ இந்த முன்னாடி பெஞ்சுக்காரங்களாம், இப்போ உங்கள் மிஸ் எங்கேயாவது இங்கே கீழே எழுதிட்டாங்கன்னு வச்சிங்களேன், யாரெல்லாம் மறைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு 3 பெஞ்சுக்காரங்க உங்களை மறைப்பாங்க, கம்பல்சரி மறைப்பாங்க. அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது. சரி, ஒருவேளை கொஞ்சம் ரைட் கார்னரில் இந்த இடத்துல எழுதுறாங்கன்னு வச்சிங்களேன், இந்த சைடு இங்கே எழுதுறாங்க அப்படின்னா, அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்ன ஆகுன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து நிமிர்ந்து பார்த்து எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ உங்கள் பெஞ்சிலே இருக்கிற ஒருத்தன், ஓகேங்களா, உங்கள் பெஞ்ச் இது, நீங்கள் உங்கள் பெஞ்சில் இருக்க ஒருத்தன் உங்களுக்கு மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதான் யாருன்னா இந்த 4s2 இருக்கிற ஒரு எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் நீங்கள், ஒரு எலக்ட்ரான் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்டு. அப்போ உங்கள் கூட இருக்க ஒருத்தனே உங்களை மறைச்சான்னா எவ்வளோ வேல்யூ சொல்லியிருக்காங்க? 0.35 அப்படின்னு போடணும். புரியுதுங்களா? 0.35. உங்களுக்கு உள்ளே இருக்க ஒருத்தர் மறைச்சாங்கன்னா 0.85. அதுக்குள்ளே இருக்கா உங்களுக்குள்ளே இதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாலுமே சரி, ஓகேங்களா, அவங்களோட வேல்யூஸ் எல்லாம் என்னென்னு போடணும்? நம்ம 1ன்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ எஸ்ஸோடைய வேல்யூ மொத்தம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வருது நம்மளுக்கு? 18 கிடைக்குது. ஸோ அப்போ 21 - 18 எவ்வளோ வரும்? 3. புரியுதுங்களா? சரி, இதே நம்ம 3D எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணுவோமே. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது 4D, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது 3D. இப்போ 3Dனா உள்ளதான் இருக்குது. இங்கே பாருங்கள், 1 2 3, நெக்ஸ்ட்டு 4th இருக்குது. இதுதான் 4s. ஆனால் நம்ம யார் கால்குலேட் பண்ண போகிறோம்? 3D. உங்களுக்கு பின்னாடி இருக்க ஒருத்தர் உங்களை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பெஞ்சு கணக்கே வச்சுக்கிங்க. உங்கள் பெஞ்சஸில் ஃபஸ்ட் ரோ, செகண்டு, தேர்டு, 4th ரோ. தேர்ட் ரோ இருக்க ஒருத்தனை 4th ரோ இருக்கவங்க மறைப்பானா போர்டு? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இவனுடைய வேல்யூ நம்ம என்னென்னு வச்சுக்கணும்? 0ன்னு வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா 3Dங்கிற தனியாக தான் நம்ம எழுதியிருப்போம். அப்போ அவனை என்னன்னு வச்சுக்கணும். அதில் ஒன்று தான் இருக்குது, உங்களை நீங்களே மாற்றிக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த வேல்யூ என்னென்னு போட்டுக்கணும்? நம்ம 0 அப்படின்னு போட்டணும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து n-1 இருக்கா இல்லைங்களா? n-1 n-1 என்ன இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் வர்றது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒட்டுக்காகவே யோசிக்கணும். ஓகேங்களா? அப்போது மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 18 இருக்கா? 18 இருக்கும் பாருங்கள். எலக்ட்ரான்ஸ் இருக்கா? ஸோ அப்போ 18 × 1, அப்போ 18 வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ F18 நியூக்ளியர் சார்ஜ் கலெக்ட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 18 கிடச்சிரும். ஓகே, 18. அப்போது 21 ஸ்காண்டிக் அட்டாமிக் நம்பர் 21 - 18 என்ன நம்மளுக்கு கிடைக்கும்?
3 கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சுன்னா இதை ஒன்ஸு வேறு ஏதாவது சிம்பிளான இதை வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திஸ் டாபிக். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இதோடைய வேல்யூஸ் அண்ட் தென் வேரியேஷன் இன் குரூப்ஸு இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.